ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th 11th 12th குவார்ட்டர்லி டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் காமன் குவார்ட்டர்லி மாதிரி தான் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி காமனாக இருக்கலாம், இல்லைனா கூட சேம் டேட்லேயே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், வேறு கொஷின் பேப்பராக இருந்தாலும் கூட. பட் மோஸ்ட்லி இந்த டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஓகே. ஸோ 6 to 9th டைம் டேபிள் இதில் இருக்குது, 10th இருக்குது. நம்ம 11th 12th மட்டும் இந்த இதில் டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 11th பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் தான் இருக்குது, 1:45 to 5. 10th வந்து 10-9 10 உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ். அதுக்கப்புறம் 11 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். அப்புறம் வந்து ஒரு 3 நாள் நடுவில் கேப் இருக்குது. தென் 15 தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பயாலஜி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இதில் எக்ஸாம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 தான் என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அப்போது 11லேருந்து 17 வரைக்கும் 6 days உங்களுக்கு என்ன செய்யுது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டைம் இருக்குது. தென் 19 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோவா இடம் இல்லை, ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. பட் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா மண்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸு இங்கே தேர்ஸ்டேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வெனஸ்டே தானே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இந்த நடுவில் ஏதாவது ஒரு டேயில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், 2 நாள் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. தென் 22 வந்து ஃபிசிக்ஸு, 25 வந்து மேத்தமெட்டிக்ஸ். சரியா? இது 11th டைம் டேபிள். 12th பொறுத்தளவுக்கு மார்னிங் எக்ஸாம், லைக் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் ஷீட், இதுக்கு எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே தனியாக டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் 10 தான் ஸ்டார்ட் ஆகுது. 10 வந்து தமிழ், 11 இங்கிலீஷ் கண்டினியூஸாக. நெக்ஸ்ட்டு 3 days லீவுக்கு அப்புறமா 15 என்ன செஞ்சுருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருக்காங்க. 3 நாள் லீவ் இருக்குது. ஃபஸ்ட் வால்யூம் ஒரு நாளைக்கு 2 லெசன் படித்தா கூட தரோவாக என்ன செஞ்சிடலாம், 6 நாள் அந்த 3 நாளில் 6 லெசனை படிச்சிடலாம். ஒரு பெரிய லெசன், ஒரு சின்ன லெசன், ஒரு பெரிய லெசன், ஒரு சின்ன லெசன், இந்த மாதிரி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். தென் 17th நினச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரே ஒரு நாள் தான். ஓகே ஃபைன். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்மளுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் கிடையாது. அப்போது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மண்டேக்கு அப்புறம் ஃப்ரைடே தான் என்னது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ 3 நாள் இது ஃபிசிக்ஸ்க்கு டைம் கிடைக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு 22 வந்து பயாலஜி. அப்போது பயாலஜி எக்ஸாம் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு 25 கெமிஸ்ட்ரி தான் இருக்குது. அப்போது கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும், ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும். இது எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெடியூலை மாற்றி எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும் போது மற்ற டைம் இல்லாத சப்ஜெக்ட்ஸும் என்ன செஞ்சுக்கோங்க, 1 day எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் த டைம் டேபிள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பிளான்லாம் கொடுத்துருக்கோம். பட் 10 அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்மளுக்கு 28 கரெக்டாக இன்னும் இருக்கிறது கிட்டத்தட்ட 10 days தான். இந்த லாஸ்ட் 10 days என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.